नमस्ते बच्चों। राष्ट्रभाषा हिंदी प्रचार वाहिनी 3 दूसरा भाग गद्य दिल फर्स्ट लेसन पहला पाठ स्वर्ग की खोज। स्वर्ग की खोज இந்த லெசனோட சாராம்சம் பார்க்கலாம். पाठ का सारांश लिखिए। स्वर्ग की खोज, स्वर्गத்தை தேடி. स्वर्गना स्वर्गम, खोजना தேடுறது, स्वर्गத்தை தேடி. दक्षिण भारत में विजयनगर एक शक्तिशाली राज्य था. दक्षिण भारत में தென்னிந்தியாவில் விஜயநகரம் ஏக் சக்திசாலி ராஜ்யதா ஒரு சக்தி வாய்ந்த மாநிலமாக இருந்தது. உஸ் ராஜ்யக்கே தெனாலி காவ்மே அந்த மாநிலத்தில் தெனாலி கிராமத்தில் ராம் நாம்கா ஏக் வியக்தி ரக்தாதா ராம் அப்படிங்கிற பெயருடைய ஒரு மனிதன் வசித்து வந்தான். उस राज्य के तेनाली गांव में राम नाम का एक व्यक्ति रहता था. அந்த ராஜ்யத்தில் தெனாலி அப்படிங்கிற கிராமத்தில் ராம் அப்படின்னு பெயருடைய ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான். வஹாங்கே லோக் அங்கே உள்ள மக்கள் உசே அவனை தெனாலிராம் கஹ்தே தெனாலிராம் சொன்னாங்க. वहाँ के लोग उसे तेनालीराम कहते हैं. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அவனை தெனாலிராம்னு கூப்பிட்டாங்க. ரோஜ்கார் की तलाश में வேலை தேடிக்கிட்டு वह ராஜ்தானி விஜயநகர் கயா. வஹ் அவன், வஹ்னா அவன், அவன்னா யார் இங்கே தெனாலிராம் ராஜ்தானி தலைநகரமான விஜயநகர் கயா விஜயநகரத்திற்கு சென்றான். தெனாலிராம் கி முலாகாத் தெனாலிராமனுடைய சந்திப்பு விஜயநகர் கே உதார் விஜயநகரத்தினுடைய பெருந்தன்மை மிக்க வித்யா பிரேமினா கல்வி மேல ஈடுபாடு கொண்ட அவர் மேலும் கலாப்பிரிய கலைகள் மீது ஈடுபாடு கொண்ட ராஜா கிருஷ்ணதேவராய் சேகுயி ராஜா கிருஷ்ணதேவராயரோட ஏற்பட்டது. அவன் யாரை போய் அங்கே சந்திச்சான் அப்படின்னு சொன்னான், பெருந்தன்மை மிக்க ராஜா தேவராயரை சந்தித்தான். தெனாலிராம் की बातों से प्रभावित होकर राजा ने उसे तुरंत नौकरी दी. தெனாலிராம் को बातों से प्रभावित होकर தெனாலிராமனுடைய வார்த்தையில் அப்படியே அட்ராக்ட் ஆகி அவனுடைய வார்த்தைகளில் அப்படியே மயங்கி போய் ராஜா உசே அவனுக்கு துரந்த் உடனே நௌக்கரிதோ உடனே வேலை கொடுத்தார். அதாவது தெனாலிராமன் பேசின பேச்சில் அவன் மேலே அவன் தெனாலிராமன் மேலே ஒரு ஈடுபாடு வந்து ராஜா உடனே அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். धीरे धीरे तेनालीराम अपनी बुद्धिमानी और चतुराई के कारण दरबारी बन गया. धीरे धीरे அவருக்கு ஒரு வேலை கொடுத்தார். ஆனால் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா धीरे धीरे கொஞ்சம் கொஞ்சமாக தெனாலிராமன் அப்படி புத்திமானி தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலையும் அவர் மேலும் சத்துராயி தன்னுடைய திறமையாலையும் சத்துராயி கே காரன் தன்னுடைய திறமையின் காரணமாக தர்பாரி பன்கயா அவையில் ஒருத்தனா ஆனா.
धीरे धीरे तेनालीराम अपनी बुद्धिमानी और चतुराई के कारण दरबारी बन गया. கொஞ்சம் கொஞ்சமா தெனாலிராமன் வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் தன்னுடைய திறமையும் பயன்படுத்தி அங்க அவையில உள்ள ஒருத்தவங்களா அவனும் ஆயிட்டான். महाराज कृष्णदेवराय को अपने बचपन में सुनी कथा के अनुसार स्वर्ग देखने की इच्छा उत्पन्न हुई और अपने मंत्रियों से उसकी राह पूछी. महाराज कृष्णदेवराय को अपने बचपन में सुनी कथा के अनुसार महाराज கிருஷ்ணதேவராயர்க்கு மகாராஜ் கிருஷ்ணதேவராயருக்கு அதாவது பேரரசர் கிருஷ்ணதேவராயருக்கு अपने बचपन में सुनी कथा के अनुसार अपने बचपन में தன்னுடைய குழந்தை பருவத்தில் சுனி கதா கே அனுசார் கேட்கப்பட்ட கதையை அனுசரித்து இல்லைனாக்கா அவரு கேட்ட கதையை யோசிச்சுக்கிட்டு ஸ்வர்க்கத்தை தேக்னேக்கி இச்சா உற்பன்ன ஹுயி அதாவது அவருக்கு ஸ்வர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இச்சானா ஆசை உற்பன்ன ஹுயி ஏற்பட்டது. அவர் மேலும் अपने मंत्रियों से அவர் அதோட சும்மா இருந்தில்ல தன்னுடைய சின்ன பிள்ளையில கேட்ட கதையை வச்சுக்கிட்டு அவருக்கு சொர்க்கத்தை பார்க்கணுன்னு ஆசை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் अपने मंत्रियों से தன்னுடைய மந்திரிகள் கூப்பிட்டு उसकी राह पूछी அதுக்கு வழி என்னன்னு கேட்டார். सभा के सारे मंत्रीगण सिर गुजाते बैठे थे. சபையினுடைய சாரே மந்திரிகன் எல்லா மந்திரிகளும் சிர் குஜாத்தே பைட் கயே. சிர் குஜாத்தேனா தலையை சொரியறது. சிர் குஜாத்தே பைட்டே தே உக்காந்துருந்தாங்க. அங்கே உள்ள எல்லா மந்திரிகளும் என்ன பண்ணாங்க, அந்த அவையில் உள்ள மந்திரிகள் எல்லாருமே தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே உக்காந்துருந்தாங்க. तेनालीराम ने उसका पता बताने का वादा किया. तेनालीराम उन्हें சும்மா இல்லை, அவன் என்ன சொல்றான், தெனாலிராமன் உஸ்கா பதா பதானே கா வாதா கியா அதுக்கு அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்குறான். வாதான்னா உறுதிமொழி. அவன் வந்து அங்கே ப்ராமிஸ் பண்ணுறான், நான் வந்து அதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன், பதான்னா அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். तेनालीराम ने उक्त काम के लिए 10,000 सोने के सिक्के और 2 माह का समय भी मांगा. தெனாலிராமன் உக்த் காம் கே லியே அந்த வேலைக்காக 10,000 10,000 சோனே கே சிக்கே பொற்காசுகள் और மேலும் 2 माह का समय भी मांगा 2 மாதங்கள் டைம் கூட கேட்டான். தெனாலிராம் என்ன கேட்குறான், அந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் என்ன கேட்குறான், 10,000 பொற்காசுகளும் அதோட கூட 2 மாதம் டைம் கேட்குறான். மகாராஜ் இஸ்பர் ராஜி ஹோகயே மகாராஜ் வந்து அதை அப்படி அவன் சொன்னதை கேட்டோன்னு அவருக்கு சமாதானம் ஆயிட்டாரு. पर ஆனால் एक शर्त रखी कि स्वर्ग का पता नहीं बताने पर उनको दंड दिया जाएगा. पर ஆனால் एक शर्त रखी உடனே அவர் ஒரு கண்டிஷன் போட்டார். கி என்ன, அதாவது ஸ்வர்கா பதா நஹி பதானே பர் நீ வந்து சொர்க்கத்தினுடைய அட்ரஸ் சொல்லலைன்னா, சொர்க்கத்தை கண்டுபிடிச்சி சொல்லலைன்னா உன்கோ தண்ட தியா ஜாயேகா உனக்கு என்ன கொடுக்கப்படும், தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றார். உனக்கு தண்டனை கொடுப்பேன், நீ வந்து சொர்க்கத்துக்கு அட்ரஸ் சொல்லலைன்னா நான் என்ன செய்வேன், உனக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்றார். அந்நிய தர்பாரி மற்ற அவையினர்லாம் தெனாலிராம் கி குஷல்தாசே தெனாலிராமனுடைய சந்தோஷத்தை பார்த்து ஜல்னே வாலே தே அவங்கெல்லாம் எரிச்சல் படுறாங்க. इसलिए ஆகையால் उनका अनुमान था कि
वह स्वर्ग को नहीं खोज पाएगा और उसको दंड मिलेगा. इसलिए ஆகையால் உன்கா அனுமான் அவங்களுடைய அனுமானம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி தெனாலிராமன் மேல அவங்களுக்கு ஜலசி, அதாவது பொறாம இருந்துச்சு. அதனால அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பஹ் ஸ்வர்கோ நஹி கோஜ் பாயேகா, அவனால சொர்க்கத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா முடியாது. அவர் மேலும் முஸ்கோ தண்ட மில்லேகா, அவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா யோசிக்கிறாங்க. दो माह बीत गए, 2 மாசம் போனுச்சு. तेनालीराम महाराज और अन्य मंत्रियों को एक सुंदर स्थान पर ले गए. तेनालीराम பேரரச அரசரையும் மகாராஜாவையும் और மேலும் अन्य मंत्रियों को மற்ற மந்திரிகளையும் एक सुंदर स्थान पर ले गए, ஒரு அழகான இடத்துக்கு லேகையை அழைத்து சென்றார். அவர் என்ன செய்யறாரு, தெனாலிராமன் அரசரையும் மற்ற மந்திரிகளையும் ஒரு அழகான இடத்துக்கு அழைச்சிட்டு போறார். உஸ் ஜஹக்கி, அந்த இடத்துல ஹரியாலினா செழுமையா அப்படியே பச்சை பசேல்னு இருந்துச்சு. சஹ் சஹாத்தே பஷி, அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கிற பறவைகள் இருந்தாங்க. பேடு பௌதே சகித் சுத்த வாதாவரன் ஆதிசே ராஜா அதி பிரசன்ன ஹுயே. பேடு பௌதே, மரம் செடி கொடிகள்லாம் அழகா இருந்தது. அங்க மரம் செடி கொடிகளோட அந்த சூழ்நிலை. ஆதிசே ராஜா, அந்த சூழ்நிலையை பார்த்து முதலியவற்றை பார்த்து ராஜா அதி பிரசன்ன ஹுயே, அதி பிரசன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டார். உஸ்ஜக, அந்த இடத்துல செழுமையை பார்த்தும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிற பறந்துகிட்டு இருக்கிற பறவைகள், மரம் செடி கொடிகள், அந்த இயற்கையான சூழ்நிலையை பார்த்து ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். மந்திரிகன் கி உத்தேஜனா சே ஸ்வர்க கி பாத் ஆயி, அங்க மந்திரிகன் அந்த மந்திரிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஸ்வர்க்கத்தை பத்தி அங்க பேச்சு எடுக்கிறாங்க. தப், அப்பொழுது தெனாலிராம் உத்தர் தியா, உடனே பதில் சொல்றான். உத்தர் தியா, பதில் கொடுக்கறான். ஜப் अपनी ही पृथ्वी पर फल फूल पेड़ पौधे पशु पक्षी के साथ एक शुद्ध वातावरण उपलब्ध है तो वही स्वर्ग है. जब अपनी ही பிருத்வி பர், எப்போ நம்முடைய பூமியில் நம்ம மட்டும் இல்லாமல் ஃபல் பழம், ஃபூல் பூ, பேடு பௌதே மரம் செடிகள், பசு மிருகங்கள், பக்ஷி பறவைகளோட ஒரு ஏக்கு சுத்த வாதாவரன், ஒரு அருமையான ஒரு சுத்தமான ஒரு சூழ்நிலை கிடைக்குதோ, வஹி ஸ்வர்க, அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்றார். वास्तव में स्वर्ग जैसी किसी जगह का कोई प्रमाण ही नहीं है. வாஸ்தவமே, உண்மையில சொல்ல போனா ஸ்வர்க்கம் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு கோயி பிரமான் கி நகிய, எந்த ஆதாரமும் கிடையாது. உண்மையில சொல்ல போனா ஸ்வர்க்கம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்ற தெனாலிராம். तेनालीराम ने सभी को समझाया कि 2 महीने में 10,000 सोने के सिक्के से उत्तम पौधे और बीज खरीदे गए. தெனாலிராமன் सभी को समझाया कि எல்லாத்தையும் அவன் யோசிச்சு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கான், விலக்கி சொல்றான். என்ன சொல்றான், 2 महीने में 2 மாசமா, 2 மாசத்துல 10,000 सोने के सिक्के से 10,000 10,000 பொற்காசுகளிலிருந்து உத்தம பௌதே, நல்ல சிறந்த செடிகளையும், और மேலும் बीज खरीदे गए, விதைகளையும் வாங்கின. விஜயநகர் की जमीन में उन्हें लगवा दिया गया. விஜயநகரத்தினுடைய மண்ணில் உன்ஹேங் அவைகளை லக்வா தியா கயா, நான் அதை நட்டேன்.
இஸ்கே காரன் இந்த காரணத்தினால வஹ் ஜஹக் பஹூத் ஆகர்ஷக் தீக்தி ஹை. இஸ்கே காரன் இந்த காரணத்தினால வஹ் ஜஹக் அந்த இடம் பஹுத் ஆகர்ஷக் தீக்தி ஹை. பஹுத் ஆகர்ஷக் ஆகர்ஷக்னா கவர்தல், அதாவது கவரக்கூடிய இடமா இருக்கு, பார்க்கறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார். ஜமீன் பி உபஜாவு பன் கை ஹை. நிலம் கூட செழுமையாயிடுச்சு. तेनालीराम की ऐसी करामत पर ராஜா கிருஷ்ணதேவராய் பிரசன்ன हुए. தெனாலிராமனுடைய இந்த செயல்களால ராஜா கிருஷ்ணதேவராயர் பிரசன்ன हुई சந்தோஷப்பட்டார். தெனாலிராம் கோ டேரோ இனாம் தியே. தெனாலிராமனுக்கு பல வெகுமதிகளை கொடுத்தார். இந்த உங்களுக்கு நான் சொல்கிற பாடத்தினுடைய லெசனுடைய பொருள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தன்யவாத்.